வணக்கம் மக்களே, வெல்கம் டு பணங்குரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டப்பாஸ் லிஸ்ட் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போது அந்த வீடியோவில் எல்லோரும் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சார் நீங்கள் உங்கள் பட்டாஸ் லிஸ்ட்டை சொல்லுங்கன்னு. சரி, இன்றைக்கி நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டை சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து டாட்டா கோல்டு. இது வந்து ஒரு கோல்டு ETF. இது வந்து கம்மி விலை, ₹14.96 இந்த மாதிரி இருக்குது. ₹15 வரை போச்சு. இதில் நல்ல லாபம் கிடைக்கும், வேகம் மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்குது, நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது, லிக்விடிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. கோல்டு வீஸு எப்படி இருக்கோ அதை விட ஜாஸ்தி உங்களுக்கு இங்கே பார்ட்டிசிபேஷன் லிக்விடிட்டி இருக்குது இதில் டாட்டா கோல்டில். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி வந்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ். இந்த கம்பெனி வந்து இது என்னோடய பட்டாஸ் லிஸ்ட் இருக்குது. இந்த தங்கமயில் ஜுவல்லர்ஸில் நான் வந்து போன வருஷம் எப்படி 1,25,000 ஏர்ன் பண்ணேன் பை இன்வெஸ்டிங் 1,80,000. அதை அப்படி வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன், அது பாருங்கள். அந்த மெத்தடில் தான் நான் வந்து எல்லாமே புக் பண்ணுறது, வாங்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அடுத்த கம்பெனி எனக்கு பிடிச்சது வந்து நம்ம பட்டாஸ் லிஸ்ட் இருக்கிறது வந்து முத்தூட் ஃபைனான்ஸ். இந்த கம்பெனி வந்து ஒரு கோல்டு லோன் கம்பெனி. இந்த கம்பெனி ஸ்டெடியாக க்ரோ பண்ணிகிட்டுருக்கு, நல்ல லாபம் தருது, எல்லா வருஷமும் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டும் தருது. அதுக்கு அடுத்த கம்பெனி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக், நாராயண ஹிருதயாலயன்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியில் கிரண் மஜும்தார் ஆஃப் பயோகான் ஒரு மேஜர் இன்வெஸ்டர். இது தேவி செட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கம்பெனி ஸ்டெடியாக க்ரோ ஆகுது, இதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும். இது எனக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டாக். இது என்னோடய பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு அடுத்த கம்பெனி வந்து நம்ம சவுத் பேஸ்டு சோழமண்டலம் ஃபைனான்ஸ். இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இவங்களும் கோல்டு லோனில் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியும் பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு அடுத்த கம்பெனி வந்து டிவிஎஸ் மோட்டர்ஸ். இந்த டிவிஎஸ் மோட்டர்ஸ் வந்து ஒரு சூப்பரான கம்பெனி. ஆட்டோமொபைல் செக்டரில் ஸ்டெடியாக க்ரோ ஆகுது, நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறது, நல்ல எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி. இதுக்கு அடுத்தது கம்பெனி நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து TSF இன்வெஸ்ட்மெண்ட். இந்த TSF இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னால் பேர் வந்து சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங்ஸ்னு இருந்தது. இவங்க வந்து நல்ல டிவிடெண்டெல்லாம் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக 6.5% ₹6.5 இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குறது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி. இதுக்கு அடுத்தது ஸ்டாக் வந்து மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ். இது ஒரு சூப்பர் கம்பெனி. இது ரொம்ப மலிவில் கிடைக்கிறது. இந்த கம்பெனியில் ஒரு பஜாஜ் ஹோல்டிங் ஷேர்ஸ், ஒரு பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது, ஒரு பஜாஜ் அலையன்ஸ் இருக்குது, ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது, இப்படி ஒரு பஜாஜ் ஆட்டோவும் இருக்குது. இப்படி பல கம்பெனி அதுக்குள்ளே இருக்குது. இது மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்னு பேர். இது நான் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன் 12,800 ரேஞ்சுக்குள்ளே. அது வந்து இப்போது கிட்டத்தட்ட 14,000 போயிடுது. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி. இதுவும் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு அடுத்த கம்பெனி வந்து கிராவிட்டா கம்பெனி கொஞ்சம் volatile, அதனால் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் என்கிட்ட இருக்குது, நான் அதை ரெகுலராக வாங்குவேன். ஏன்னா இந்த கம்பெனியோட மகிமை என்னதுன்னா, ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து குளோபலி சோர்ஸ் பண்ணி, அதாவது வேர்ல்டு வைடில் வேஸ்ட் மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணி அதுலேருந்து நல்ல பொருள் உண்டாக்கி அதை லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் லேட் ஆகிட்டு விற்கிறாங்க. இதை தவிர அவங்க வந்து ரப்பர், டயர்லேருந்து ரப்பர் எடுத்து அதை விற்க போகிறாங்க, அலுமினியம் ரீசைக்கிளிங் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசைக்கிளிங் எல்லாம் பண்ண போகிறாங்க. இந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி. இதுவும் என்னோடய பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம வந்து ஒரு பட்டாஸ் லிஸ்ட்டில் 20, 30, 40 ஸ்டாக் வச்சுட்டு ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியாது. நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு 5, 6 ஸ்டாக்கு தான் இருக்கணும் பட்டாஸ் லிஸ்ட்டில். அதுலேருந்து தான் நமக்கு வேகம் நல்லா சம்பாதிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே டாட்டா கோல்டு ETF தவிர்த்துட்டுன்னா எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு இயர்லி 30% க்ரோ பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய பட்டாஸ் லிஸ்ட்.
நீங்கள் இதை ஒரு ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணுறதானா கன்சிடர் பண்ணுங்கள். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போது எல்லோரும் கேட்டிருந்தீங்க என்னோடய பட்டாசு லிஸ்ட் எதுன்னு. இதுதான் என்னோடய பட்டாசு லிஸ்ட். இது 2026 இருக்கிற வரை இந்த பட்டாசு லிஸ்ட் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2027 ஏதாவது மாற்றம் ஏதாவது இருந்ததுன்னா, அது ஏதாவது இதுலேருந்து ஏதாவது ஸ்டாக் வெளியில் போகிறது இல்லை உள்ளே வருதுன்னா அப்போது யோசிக்கலாம். 2-3 ஸ்டாக் இருக்குது. ஆனால் அது இப்போதைக்கு அது அவ்வளோவா பட்டாசு லிஸ்ட்டில் ஏற்றுற மாதிரி உள்ளே வரத்துக்குள்ள தகுதி இதுவரை இல்லை. ஒன்று எல்டி ஃபுட்ஸு, இன்னொன்று ரேடிகோ கைதான். இதெல்லாம் இப்போதைக்கு பட்டாசு லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் தே ஆர் நாக்கிங் ஆன் த டோர். சரி, அதனால் பார்க்கலான்னு. இன்னொரு ஸ்டாக் எம்சிஎக்ஸு. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவங்களெலாம் பட்டாசு லிஸ்ட்டில் இல்லை. சரி, இப்போ நான் சொன்ன எல்லா தகவலும் எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு தான். டிஸ்க்ளைமர் என்னதுன்னா, இப்போது நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு முன்னால் செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கலைந்து அவருடைய பரிந்துரையை ஏற்று தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.